இங்க நம்ம அர்னால்டு கெத்தா தம் அடிச்சிட்டு அந்த சிகரெட்டை தூக்கி பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போட்டு போறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அது அப்படியே பயங்கரமா ஃபயர் ஆயிடுது. உடனே இவருடைய கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு பயங்கர ஸ்பீடா போறாரு. போய்கிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவருடைய காரை சைடுல இருக்கிற ஒரு சந்துக்குள்ள விட்டுட்டு உடனே ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் போடுற மாதிரி ஒரு சூட் எடுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபயர் ட்ரக்லாம் அந்த ஃபயரான இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. உடனே இவர் யாருக்கும் தெரியாம ஓடி போய் அந்த ட்ரக்குக்கு பின்னால ஏறிக்கிறாரு. அந்த ஃபயர் ட்ரக் எல்லாமே ரொம்பவே செக்யூர்டான டைமண்ட்லாம் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்தை கடந்து தான் போகுது. அப்படி உள்ள போகும்போது கூட இவர் ஃபயர் ஃபைட்டர்ஸ் சூட் போட்டுருக்கிறதுனால யாருக்கும் இவர் மேல டவுட்டே வரல. கரெக்டான லொகேஷனுக்கு வந்த பிறகு உடனே இவர் அதுல இருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே கீழ இருக்கிற ஒரு ட்ரைனேஜ்க்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரைனேஜ்க்குள்ளே நடந்து போய் இவர் போக வேண்டிய இடம் வந்த உடனே ஒரு லேசர் கன் வச்சு அப்படியே அங்க இருக்கிற சுவத்தையே ஓட்ட போடுறாரு. கரெக்டா அந்த சீலிங்கும் அப்படியே ரவுண்டா கட் ஆகி கீழ விழுந்துருது. அதுக்கப்புறம் இவர் லாக்கர் ரூம்க்குள்ளேயே பூந்துறாரு. உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நிறைய லாக்கர்ஸ்ல எல்லாம் பாம்ப செட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பாம் அப்படியே பயங்கரமா வெடிச்சு சதுருது. சரி இவர் அதுக்குள்ள எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா பணத்தை எல்லாம் ஒரு தொடவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஒரு துணி பையில மடிச்சு வச்சிருந்த டைமண்ட் மட்டும் கையில எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நேரா அதை ஒரு கேங் பாஸ்கெட் எடுத்துட்டு போயிட்டு அந்த டைமண்டை காட்டுறாரு. உடனே அவன் ஒரு பாதி நோட்டு கொடுக்குறான். அதை வாங்கின உடனே இவரு அதுல இருக்கிற ஒரு நம்பர் அவங்க டீம் ஆளுக்கு மெசேஜ்ல சென்ட் பண்ணிடுறாரு. உடனே அவன் அதை வச்சு உங்களுடைய டார்கெட் இருக்கக்கூடிய லொகேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே வெடிக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா அந்த கேங் பாஸ் இந்த டைமண்ட்ல ஏதோ ஒரு லேயர் இருக்கு, இதெல்லாம் திருடப்பட்ட டைமண்ட் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு நீ யாருன்னு கேட்க அதுக்கு நம்ம அர்னால்டு நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், உன்கிட்ட இருந்து அந்த லொகேஷனை வாங்குறதுக்காக தான் இவ்வளவு பிளானோ. இப்போ அவனுடைய கதையை முடிச்சாச்சு, அடுத்து நான் உங்க எல்லாருடைய கதையை முடிச்சிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவேன் அப்படியே உண்மையை சொல்றாரு. அப்படி முடியலனா என்ன பண்ணுவேன்னு கேட்க என்கிட்ட ஒரு சைனைடு இருக்குது, அதை அப்படியே நான் வாயில போட்டு முழுங்கி செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. அந்த பாஸ் அதுக்கு சரி அதை வாயில போடுறான்னு சொல்றான். உடனே நம்ம அர்னால்டும் அதை அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. ஆனா போட்டு ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம அர்னால்டுக்கு ஒண்ணுமே ஆகல. அதனால அந்த கேங் லீடருக்கு லைட்டா டவுட் வந்துருது. அடுத்த செகண்டே நம்ம அர்னால்டு அவர் கையில இருந்த ஒரு கப் எடுத்து அவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் அப்படியே ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு கண்ணி மிக்கிற நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு கெத்தா அங்க இருந்து கிளம்பிடுறாரு.